நான் தான் சிஎம்னு சொல்லி எந்த முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னது கிடையாது. இங்கே வந்து விஜயே நான் தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்கிறாரு அப்படின்னா எப்படிப்பட்ட கட்சின்னு பார்த்து நானே தலைமைச் செயலகத்தை நோக்கி போக வேண்டியதானே. உங்களை யார் தடுத்தா? போக வேண்டியதானே. பரந்தூர் மக்களை கூட்டிட்டு நேராக முதலமைச்சரை போய் பார்க்க போகிறேன்னு போக வேண்டியதானே. இங்கே உங்களை யார் தடுத்தா? ஒரு கொள்கைக்காக உங்கள் கொள்கையை எதிரி, உங்கள் கொள்கை தலைவரை, உங்கள் கொள்கை வழிகாட்டியை அவமானப்படுத்தும் போது தூங்கிக்கிட்டு இருந்த விஜய் வீடியோ கால்ல வரக்கூடிய முதலமைச்சர் அல்ல, நாங்க நேர்லயே போனாரு விஜய். உனக்காக செத்தவனுக்கே நீ என்ன இப்போ என்னன்னு கூட வருத்தம் கூட தெரிவிக்கல. மாநாடு நடக்கும்போது பெயர் அஜித்குமார் இருந்தாலுமே கூட எங்களுக்கு ஆதரவு வந்து அவர் என்ன அஜித் அப்ப எந்த அளவுக்கு சீப்பா நீ பாலிடிக்ஸ் பண்ற? நீ பிஜேபியினுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து உதயசந்திரனுக்கு ஆர்டர் போடுறாங்க. உதயசந்திரன் சிஎம்க்கு கீழே இருந்துக்கிட்டு பிஜேபியினுடைய உத்தரவை செயல்படுத்தி இன்னைக்கு சிஎம்க்கு வந்து கெட்ட பெயரை உருவாக்கி தந்திருக்காரு. பேர் வருமா வராதா? எதுவுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாது இல்லையா? உறுதிப்படுத்த முடியாது. இந்த கேள்வியை கேட்டீங்களா நீங்க? சாரி சொல்ல கூச்சமா இல்லையா ஸ்டாலினுக்கு? ஏன்னா எனது சார்பாக இருக்கக்கூடிய காவல்துறை தவறு செய்து விட்டது. அந்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றதுக்கு பெருந்தன்மை வேணும். முதல்ல ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து இந்த மக்களை சந்திக்க போறாருல, அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எடப்பாடி முடிஞ்சு போன கசக்காதங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டே இல்ல, சோழி முடிஞ்சு. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. விஜய் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போக போறாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் இருந்தது. இப்போ அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக நேற்று நடந்த தாவேகா செயற்குழு கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கு. பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்ட்டாங்க. இன்னொரு புறம் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், தாவேகா கூட்டணியில் தான், அவங்க தலைமையில தான் வந்து கூட்டணி அப்படின்ட்டாங்க. அப்போ அதிமுக கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்றது மறைமுகமா அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? வாழ்த்துக்கள். முதலமைச்சராக போகிற விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகா அவருடைய ஸ்டாண்டை வந்து அவர் கிளியர் பண்ணியிருக்காரு, யாருடன் கூட்டணி இல்லைன்றது. அப்போ பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது, ஏடிஎம்கேட கூட்டணி கிடையாது. அப்போ யார் கூட கூட்டணி? தானே நிற்க வேண்டிதான். தாவேகா மட்டும் 234 தொகுதியிலையும் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் விஜயனுடைய கனவு. ஸோ 234 தொகுதியிலையும் தனியாக நின்று வெற்றி பெற்று சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. எனவே அந்த நம்பிக்கைக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் முதல்ல. ரைட்டா? ஆனால் ஒரு பக்கம் பாஜக, அதிமுக எல்லாருமே தொடர்ந்து அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒத்த கருத்துடைய திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு ஒரு குடையின் கீழே வரணும், இது ஒரு அழைப்பா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு விஜய் கிட்ட கேட்குறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம ஒத்த கருத்துள்ள கட்சியே அவங்கள்ட்ட இல்லையே. இப்போ என்டிஏல ஒத்த கருத்துள்ள கட்சிகளாக தான் பிஜேபியோட இருந்தாங்க. பிஜேபியோட யாரெல்லாம் இருந்தது? டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் பாரிவேந்தர், அப்புறம் ஏசி சண்முகம், அப்புறம் ஜான் பாண்டியன். இந்த மாதிரி ஒத்த கருத்துள்ளவர்களெல்லாம் பிஜேபி கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்த உடனே அவங்க யாருமே இல்லையே. இப்போ ஒத்த கருத்தெல்லாம் வெளியே போயிட்டாங்களா? இல்லை என்ன இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன் கட்சி என்டிஏல இருக்கா? எடப்பாடி அதை ஓகே சொல்லிட்டாரா? ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருந்தார், ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்காரா? ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்த என்டிஏ கூட்டணியில் இருக்காரா? எடப்பாடி அது ஓகே சொல்லிட்டாரா? இல்லை பிஎம்கே வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லி ராமதாஸோ அன்புமணியோ சொல்லியிருக்காங்களா? அப்போ ஒத்த கருத்துள்ள கூட்டணி அந்த ஏடிஎம்கே போய் பிஜேபியோட சேர்ந்த உடனே இருக்க கூட்டணியே சேரி போச்சே. விஜய் ஒரு மாற்று சக்தியா வரப்போகிறாரு, அப்போ அவரையும் நம்ம உள்ளடக்கி ஒரு தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு பாஜக அதிமுக நினைக்குது. இப்போ அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு அப்படின்னா, விஜய் மாற்று சக்தியா வந்து எடப்பாடியை சிஎம் ஆக்குவாரா இல்லை அண்ணாமலை சிஎம் ஆக்குவாரா? விஜய் தானே சிஎம் ஆகுன்னு வருவார், மாற்று சக்தியாக வருவார். எடப்பாடியை சிஎம் ஆகிறதுக்கு விஜய் இதுக்கு கட்சி கூட்டணிக்கு வரணும். எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கோ அண்ணாமலையவோ நயனார் நாகேந்திரனை சிஎம் ஆக்கிறதுக்கு இவங்க விஜய் கூட்டணிக்கு வரணும். விஜய் அவர் தெளிவாக இருக்கார். தான் வந்து தனியாக நின்று ஜெயிச்சு அவர் சிஎம் ஆயிடுவேன்ற நம்பிக்கையில் அவர் இருக்கார். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலையும் நான் தான் சிஎம்னு சொல்லி எந்த முதலமைச்சர் கேண்டிடேட் சொன்னது கிடையாது.
செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் போடுவாங்க, இவர் தான் விஜய் கேண்டிடேட்னு. இன்னொருத்தர் தீர்மானத்தை வாசிப்பாங்க. இங்கே வந்து விஜயே நான் தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்கிறாரு அப்படின்னா எப்படிப்பட்ட கட்சின்னு பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, தனக்கு தானே சிஎம் வேட்பாளர், நான் தான் சிஎம் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு அவர். அது அவருடைய உள் நம்பிக்கையை தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இருக்குது. ஓகே, அதாவது அறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட இந்த மக்களோட 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் அரசியலில் போய் மக்களை சந்தித்து மக்களோடு பழகி மக்களோடு பேசி மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட்ட களம் கண்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக எழுதி பேசி பாடி நடித்து இத்தனையும் பண்ணி தான் முதலமைச்சர் ஆனாங்க. சரியா? ஆனால் ஜெயலலிதா எம்ஜிஆருடைய லீகசியை வச்சு அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஓகே, அப்போ இவர் விஜய் என்ன கணக்கு போடுறாரு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதம் ப்ளஸ் 4 10 மாதம் தான் இருக்குது. 10 மாதத்துக்குள்ள இவர் இன்னும் மக்களே சந்திக்கலை. ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து மக்களை சந்திக்க எலெக்ஷன் பிரச்சாரத்தை பண்ண வேண்டியதானே அதோட சேர்த்து. அதான் ஆகஸ்ட் செப்டம்பர்னா எலெக்ஷன் பிரச்சாரம் வந்துரும்ல அடுத்து. டிசம்பர்லேருந்து எலெக்ஷன் பிரச்சாரம் தானே. இப்போ எலெக்ஷன் பிரச்சாரம் ஆரம்பிச்சாச்சு. நீ மக்களை சந்திக்கலை, மக்களை பார்க்கல, மக்கள் பிரச்சனைகளை பேசலை, மக்களது உணர்வுகளை புரிஞ்சிக்கல, மக்கள் இதுவரை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட சுயமாக சிந்திக்கக்கூடிய நாலேஜ் இல்லை. என்ன இருக்குது? இல்லை, பரந்தூர் மக்களுக்காக வந்து குரல் கொடுக்குறாரு. பரந்தூர் மக்களுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க நீங்கள் அப்படின்றாரு. அப்படி முடிவு எடுக்கல அப்படின்னா நானே தலைமைச் செயலகத்தை நோக்கி போக வேண்டியதானே. உங்களை யார் தடுத்தா? போக வேண்டியதானே. பரந்தூர் மக்களை கூட்டிட்டு நேராக முதலமைச்சரை போய் பார்க்க போகிறேன்னு போக வேண்டியதானே. இங்கே உங்களை யார் தடுத்தா? அதுக்கு வந்து ஒரு எதனா ப்ரீ டெக்ஸ்ட்டு, இசை வெளியீட்டு விழா, அதுக்கப்புறம் வந்து பாடல் வெளியீட்டு விழா, ஃபஸ்ட்டு போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணணுமா என்ன? உங்களை முதலமைச்சரை போய் பார்க்குறது வேணாம்னு சொன்னாரா முதலமைச்சர்? போக வேண்டியதானே, கூப்பிட்டு போக வேண்டியதானே. பரந்தூர் மக்களை கூப்பிட்டு போக வேண்டியதானே, பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு போக வேண்டியதானே, முதலமைச்சரை போய் பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டியதானே. முதல் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். என்ன நடவடிக்கை? நீங்கள் கொடுத்துட்டா உடனே மாற்றிடுவாங்களா? நீங்கள் கொடுத்துட்டா உடனே மாற்றிடுவாங்களா? அவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிருப்பாங்கல்ல அவங்க. ஏன் போங்கலை? நீங்களே நீங்கள் போய் நேரடியாக பார்த்து பேசுங்களேன். இல்லை, சொல்கிறாரு அவர் வந்து நான் பரந்தூர் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் ஒரு அறிக்கை வருது அரசு சார்பில். என்ன அறிக்கை வந்து என்ன நடந்துச்சு? அறிக்கை வந்து என்ன நடந்துச்சு? பரந்தூர் விமானத்தை மாற்றிட்டாங்களா? அறிக்கை வந்து என்ன நடந்துச்சு? நீங்கள் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அது மாற்ற முடியாது. அப்புறம் என்னது நீங்கள், அதாவதுங்க, நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொள்கை எதிரியுடன் கூட்டணி கிடையாது, மதவாதத்தால் மக்களை பிளந்து மக்களிடம் வேறுபாட்டை உருவாக்கி ஆட்சியை பிடிக்க நினைக்கும் பாஜக ஒருபோதும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது சொல்கிறீங்கல்ல நீங்கள். சரி, இந்த கொள்கை எதிரி உங்கள் கொள்கை தலைவரான பெரியாரை இழிவுபடுத்தும் போது எங்கே போனீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? ஹெச் ராஜா தினமும் அவமானப்படுத்துகிறாரு, தூங்கிட்டு இருக்கீங்களா? இந்து முன்னணி மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் அவமானப்படுத்துனாங்க, தூங்கிட்டு இருந்தீங்களா? அதற்கு தான் பதில் கொடுக்குறாரு. என்ன பதில் கொடுத்தீங்க? எவ்வளோ நாள் அன்னைக்கு பண்ணும்போது எங்கே போனீங்க? அரசியல் இருக்கீங்களா இல்லையா? சீமான் வந்து பெரியாரை 18 வருஷமாக பெரியாரை தூக்கி பிடிச்ச சீமானுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து பெரியார் வந்து ஒரு பெரியாரே மண்ணு அப்படின்னாரு. எங்கே போனீங்க நீங்கள்? எங்கே போனீங்க? அப்போ ஒரு கொள்கைக்காக உங்கள் கொள்கை எதிரி, உங்கள் கொள்கை தலைவரை, உங்கள் கொள்கை வழிகாட்டியை அவமானப்படுத்தும் போதும் தூங்கிக்கிட்டு இருந்த விஜய் எப்படி வந்து மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பார்? அந்த டைமில் பிரச்சனை வரும்போதும் எப்படி குரல் கொடுப்பார் சொல்லுங்கள்? உன் கொள்கை தலைவரையே ஒருத்தன் அவமானப்படுத்துகிறான், ஒருத்தன் அவமானப்படுத்தி பேசுகிறான், அவனை என்னன்னு கேட்க கூட உனக்கு வழி இல்லை. நீ வந்து ஒரு 6 மாதம் கழித்து செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுவேன். அதை நாங்கள் நம்பணுமா? உன் கொள்கை எதிரியே உன் கொள்கை வழிகாட்டிய அவமானப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான், கேவலப்படுத்துகிறான். அவனை எதிர்த்து என்னன்னு கூட கேட்க முடியாது. நீ ஏன்னா கொள்கை எதிரியை எதிர்ப்பு நீ அரசியல் களத்தில் நிற்கிறேன்னா எப்படி நம்புவான் மக்கள்? எப்படி நம்புவான்? பாஜக விமர்சனம் பண்றாரு. ஒரு கடத்துல வந்து அமித்ஷாவே வந்து கடைசி நேரத்தில் முடிவெடுக்கப்படும் விஜய உள்ள சேர்க்கிறத பத்தி அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு ஒரு அறிக்கை வருது, அதன் பிறகு ஒரு முடிவெடுக்கப்படுது, நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், இது உறுதியான முடிவு, இறுதியான முடிவுன்றாங்க. பாஜக கூட்டணி வச்சு பார்க்க சொல்லுங்க பார்ப்பான்.
வச்சு பார்த்தா சோழி முடிஞ்சும்ல, 0. நீ இருக்க 4% ஓட்டு கூட வாங்க மாட்டே, நீ அப்புறம் எப்படி வைப்ப கூட்டணி? பாஜகவோட கூட்டணி வச்சா ஏற்கனவே அண்ணா திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, 0 ஆக போகுது. அந்த 0 நீ ஆகணுன்றது உனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி போய் கூட்டணி வைப்ப சொல்லுங்க? எப்படி வைப்பீங்க நீ? என்ன அதாவதுங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த நேரத்தில் எதிர்த்து பேசணும். நீ நான் அரசியலுக்கு வராமல் வந்து 2 வருஷம் ஆச்சுல அரசியலுக்கு வந்து. மாநாடு, அதுக்கப்புறம் மாநாடு நடத்தி 1 வருஷம் ஆச்சுல, 6 மாதம் ஆச்சுல, நடத்த போகிறாங்க, 6 மாதம் ஆச்சுல்ல. செயற்குழு கூட்டம் போட்டு எத்தனை ஆச்சு, மக்களை செஞ்சாச்சுல. அப்போ நான் தூங்கி அரசியல் நடத்துவீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு அரசியல் பேசுவீங்களா? பிரச்சனை இருந்தால் உடனே அடுத்த செகண்டில் பேசணுங்க, அதாங்க அரசியல். நீங்கள் யூடியூப் சேனல் இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அடுத்த நிமிஷம் கேமராவை தூக்கிட்டு ஓடுறீங்க என்ன பிரச்சனையை என்னன்னு பார்க்குறதுக்கு. அப்போ தான் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும் யூடியூப் சேனல். யூடியூப் சேனலுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னா நீ என்ன பெரிய அரசியல் தலைவரா? தூங்கி எந்திரிச்சு அரசியல் பேசுறதுக்கு என்ன? ஒரு பிரச்சனைன்னு வந்தால் குரல் கொடுக்க கூட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து, பிஜேபியினுடைய கொள்கையை எதிர்த்து, தமிழ் மொழிக்கு எதிரான பிஜேபி எதிர்த்து, மும்மொழி திட்டத்தை திணிக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து, கல்வி உரிமை நிதியை மறுக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து, டீலிமிட்டேஷன் மூலமாக தமிழகத்திற்கு தீங்கிழைக்கக்கூடிய பிஜேபியை எதிர்த்து, ஓகே, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து சமஸ்கிருத கல்வியை திணிக்க நினைக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து கொடுக்கக்கூடிய ஒரே குரல் ஸ்டாலின் குரல் மட்டும்தான் தமிழகத்தில். அவர் மட்டும்தானே ஒழிக்கிறாரு, தமிழ்நாட்டில் மட்டுமே ஒழிக்கிறாரு. பார்லிமெண்ட்டில் ஒழிக்குது அவரது குரல், சட்டமன்றத்தில் ஒழிக்குது. அனைத்து மாநில முதல்வர்களை கூப்பிட்டு மத்திய அரசுக்கு எதிராக குரலை ஒழித்து கொண்டிருக்கிறார். அவர் குரல் உண்மையான குரலா? நீ தூங்கி எந்திரிச்சு பேசுறது குரல் உண்மையான குரலா? நீ யாரை எதிர்க்கிற? அப்போ எதிர்ப்புலையுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், ஒரு சஸ்டைனபிலிட்டி வேணும். அந்த சஸ்டனன்ஸே இல்லாமல் தூங்கி மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுக்குறத வந்து ராஜாட்ட போய் படிக்கிற மாதிரி நீ வந்து படிச்சுட்டு போவ, வசனத்தை படிச்சுட்டு போவ. நீ அடுத்தவன் எழுதி கொடுக்குற படிக்கிறதுக்கு சுய அரசியல் ஞானம் இல்லாமல், சுய அரசியல் தெளிவு இல்லாமல், அடுத்தவன் எழுதி கொடுக்குறத மண்டபத்தில் எழுதி கொடுக்குறத எடுத்துகிட்டு வந்து இங்கே படிக்கிறதுக்கு, மேடையில் படிக்கிற தலைவனை எப்படி மக்கள் தலைவனை ஏற்றுக்குவான் சொல்லுங்கள்? எப்படி ஏற்றுக்குவான்? ஒரு தைரியம் வேணாமா? மக்களோட அன்பாக இருக்க வேணாமா? பணிவாக இருக்க வேணாமா? உன்னுடைய பேச்சிலே ஆணவம், தொனி, அகங்காரம் எல்லாம் கலந்து நிற்கிது. எப்படி நீ தலைவனாக முடியும்? எப்படி தலைவனாக முடியும்? எடப்பாடி என்ன சொல்கிறாரு? எந்த கொம்பனாலும் என்னை வீழ்த்த முடியாது. அங்கே போய் அமித்ஷா காலில் விழுந்துக்கிட்டு, அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து வாய் கூட பேச முடியாமல், அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு, நீ என்னன்னு கூட உனக்கு பதில் சொல்ல முடியலை. ஆனால் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னு மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாரு எடப்பாடி. எப்படி நம்புவான் மக்கள்? அப்போ உன் இரட்டை வேடம் போடக்கூடிய எந்த தலைவனையும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இரட்டை வேடம் போடக்கூடிய எந்த தலைவனையும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இப்போ ஜூலை 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு. புரட்சி தமிழரினுடைய எழுச்சி பயணம்னு டைட்டில் போஸ்ட் போட்டுக்கலாம். நீ என்ன போஸ்ட் அடிக்கலாம், ஊரா போஸ்ட் அடிச்சு ஒட்டலாம். மக்கள் வரணும்ல பார்க்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் தானே. மக்களை எப்படி போய் உங்கள்கிட்ட இருந்து மக்களை அதை காக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட இருந்து மக்களை காக்க வேண்டியதான். 14 பேரை சுட்டு கொண்டப்ப நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். உங்கள்கிட்ட இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது? பெனிக்ஸ் அவங்க அப்பாவையும் பெனிக்ஸையும், அங்கே பெனிக்ஸ் தானே அவர் பேர், பெனிக்ஸ் ஜெயராஜ். பெனிக்ஸ் ஜெயராஜ் அடிக்கும் போதும் வாய் மூடி மௌனமாக இருந்த எடப்பாடிட்டு இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறது? சாரி சொல்ல கூச்சமா இல்லையா ஸ்டாலினுக்கு அப்படின்லாம் கேட்டார்ல. ஒரு தலைவன் என்றால், ஒரு முதலமைச்சர் இந்த பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எனது சார்பாக இருக்கக்கூடிய காவல்துறை தவறு செய்து விட்டது, அந்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்கிறதுக்கு பெருந்தன்மை வேணும் முதல்ல. அந்த பெருந்தன்மை ஸ்டாலின் அவர்கிட்ட இருக்கா இல்லையா? மக்கள் அதை தானே பார்ப்பாங்க. அகங்காரமும் ஆணவமா கலந்தா ஸ்டாலின் பேசிகிட்டு இருக்காரு. அதில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் இம்மீடியட்டாக உடனே நடவடிக்கை எடுத்து 6 போலீஸ் மேலேயும் 302 செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி, அவங்க மேலே 302 செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணி, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி, எஸ்பியை இடமாற்றம் பண்ணி, இத்தனையும் ஆக்ஷன் எடுத்தார்ல அவர்.
ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் அதில் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை நீ கேளு. சொன்னது யாரு? நிக்கிதா சொல்லி எஃப்ஐஆரே போடாமல், நிக்கிதான்ற ஒரு பெண்மணி ஒரு ஃப்ராடு, அந்த நிக்கிதான்றது ஒரு ஏற்கனவே ஒரு ஃப்ராடு, ஏகப்பட்டவரை ஏமாத்திருக்கா. ஏமாற்றும் போதும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்காமல், போலீஸ் ஆக்ஷன் எடுக்காமல் சும்மா ஒரு அரெஸ்ட் பண்ணி அவளை திரும்பி விட்டுருக்காங்க. அவள் தொடர்ந்து ஏமாற்றலான்ற முடிவில் வரிசையாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கா. எல்லாரையும் சொந்தக்காரங்களாம் ஏமாற்றிருக்கா, வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றிருக்கா, சிஎம் பேரை சொல்லி ஏமாற்றிருக்கா. அப்போ இப்படி ஹேபிச்சுவல் அஃபண்டரை வளர விடுறது யார்? இந்த அரசியல்வாதிகளும் போலீஸும் தானே. அப்போ மக்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்தவளுக்கு ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா, இந்த சட்டம் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா, இப்போ ஏமாற்றுவர்கள் தானே பெருகுவாங்க. ஏமாறுறவனுக்கு வேறு வழி இல்லாமல் இங்கே போனால் வேலை கிடச்சிடாதா, அங்கே போனால் வேலை கிடச்சிடாதா, இங்கே பணம் கொடுத்தா நம்மளுக்கு எதாவது கிடச்சிடாதான்னு மக்கள் அலையிறான். அவனை தவறாக, அப்படி அலையிறவனை தவறாக கைட் பண்ணி அவன்கிட்ட பணத்தை பிரித்து பிடிங்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சீட்டிங் பெண்மணிகளை நீங்கள் கடுமையான தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா, அதுக்கான சட்டத்தை ஏற்றியிருந்தா, ஏமாற்றினால் நீ 8 வருஷத்துக்கு வெளியே வர முடியாதுன்ற சட்டத்தை ஏற்றிருந்தா ஏமாற்றுவாங்களா? ஏமாற்றக்கூடியவர்கள் அது சொத்து மொத்தமாக பறிமுதல் செய்யப்படும் சட்டம் வந்திருக்கா? அப்போ ஸ்டாலின் அவர்களை ஏற்றணுமா இல்லையா? ஏமாற்றவர்களும் ஏமாற்றவனுடைய ரிலேட்டிவ் சொத்து சேர்த்து பறிமுதல் பண்ணப்படும் சட்டத்தை போடுங்க. ஏமாற்றத்தை நடக்குதான்னு பார்ப்போம். எத்தனை பேர் தன் இடத்த கொடுத்துட்டு, நிலத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறான், தெருவில் நிற்கிறான். அன்னைக்கு எழுதி வாங்கிட்டு, பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிட்டு மொத்தமாக விற்றுவிட்டு இங்கே அதுக்கு போலீஸ் உடந்தையாக இருக்குது, காவல்துறை உடந்தையாக இருக்குது. கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து நிற்கிறவங்க எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் வேலை வாங்கி தருவேன்னு சொல்லி நம்பி இழந்து நிற்கிறவங்க எத்தனை பேர்? இப்படி ஏமாற்றுவவர்களுக்கு ஆதரவாக சட்டம் இருக்குது. அந்த சட்டங்களை மாற்ற வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்குது. கேட்டிங்களா? அது மாதிரி எடப்பாடி சொன்னீங்களா? சாரி கேட்டது ஒரு பெரிய அரசியலா? அரசியல் பண்ணணும், தெளிவாக பண்ணணும் அரசியல். எங்கள் எடப்பாடி சொல்லுங்க பார்ப்போம். நான் வந்தால் ஏமாற்றுவர்கள் இனிமேல் தப்ப முடியாது. எங்க சொல்லுங்க, ஸ்டாலின் இதை பண்ணல, நான் பண்ணுவேன்னு சொல்லுங்க எடப்பாடியா. எங்கள் விஜயை சொல்லுங்க பார்ப்போம். விஜய் பற்றி சொன்னாங்களே, அதாவது வீடியோ காலில் வரக்கூடிய முதலமைச்சர் அல்ல, நாங்கள் நேர்லேயே போனார் விஜய். நேரடியாக போய் என்னத்தை பண்ணிட்டார்? 2 லட்சம் கொடுத்துட்டு வந்தார். நீ 400 கோடி வாங்குவ, உச்ச நட்சத்திரம், 2 லட்சம் தான் கொடுப்பியா? 1 கோடி கொடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்லை, பெயர் அஜித்குமார் இருந்தாலுமே கூட எங்களுக்கு ஆதரவு அவர். என்ன அஜித்? அப்போ எந்த அளவுக்கு சீப்பா நீ பாலிடிக்ஸ் பண்ணுற? நீ அஜித்குமார்னா உனக்கு எதிரியா? அப்போ அந்த அளவுக்கு நீ சீப்பா பாலிடிக்ஸ் பண்ணுற நீ? இப்போ அஜித்குமார் ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போடுவானா? ரஜினி ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போடுவானா? யார் ஓட்டு போடுவா உனக்கு? அப்போ இதில் கூட நீ அஜித்குமார் விஜய்னு அரசியல் பண்ணீங்கன்னா உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? போய் 2 லட்சம் உனக்கு வெக்கமா இல்லை? அங்கே போயிட்டு வரப்போ இப்போ பார்த்து 2 லட்சம் கொடுத்து 10 லட்சம் அது கொடு. ஏன் 1 கோடி கொடுக்க வேண்டியதானே? உனக்கு என்ன, யார் 400 கோடி சம்பளம் வாங்குறையில 1 கோடி கொடுக்க வேண்டியதானே? நீ கொடுத்து நான் உதவி பண்ணுறேன்னு நீ உன் கட்சிக்காரன் செத்தவனை, உனக்காக செத்தவனுக்கே நீ என்ன இப்போ என்னன்னு கூட வருத்தம் கூட தெரிவிக்கல மாநாடு நடக்கும் போதும். நீ எப்படி மற்றவனுக்கு உதவுவ நீ? இப்போ சீமான் கேட்குறாருல, நான் நானே 5 லட்சம் கொடுக்குறேன், எளிய மகன் நானே 5 லட்சம் கொடுக்குறேன், ஆனால் தமிழக அரசு 5 லட்சம் தான் கொடுக்குது. சீமான் இது வரைக்கும் ஈழத்தமிழர்கள்ட்டிருந்து வாங்கின நிதி எவ்வளவு? எத்தனை கோடி? சீமான் இது வரைக்கும் ஈழத்தமிழர்களிருந்து, உலகமெங்கும் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஈழத்தமிழர்லேருந்து வாங்கின நிதி எவ்வளவு? இது வரைக்கும் இவர் ஈழத்தமிழர்களுக்கு, அகதிகளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சுருக்காரு சொல்லுங்க? என்ன உதவி செஞ்சுருக்காரு? ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரா? ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஏதாவது ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரா? இவர் வாங்கின நிதியிலேருந்து ஈழத்தமிழ் அகதிகளுக்கு ஏதாவது மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காரா? ஈழத்தமிழ் அகதிகளுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திறந்துருக்காரா சீமான்? எல்லாத்தையும் நிதியை நீ வாங்கியிருக்க. நீ இது வரைக்கும் ஈழத்தமிழ் அகதியை வச்சு தானே வாங்கின, அகதியை வச்சு தானே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, கட்சி நடத்துகிற. இது வரைக்கும் நீ பண்ணியிருக்கியா? பேசுறது எல்லாம் வேணாலும் பேசிட்டு போகலாம். நீ போய் வெக்கமால உனக்கு 2 லட்சம் போய் கொடுக்குறதுக்கு விஜய்க்கு? அங்கே போய் அவ்வளோ தூரம் போய் என்ன பிரயோஜனம்? என்ன ஏதாவது கேள்வி கேட்ட? ஏதாவது பத்திரிகையாளரை சந்திச்சியா? பத்திரிகையாளரை சந்திச்சு கேள்வி கேட்டியா?
எஃப்ஐஆரே போடாமல் நீங்கள் வந்து இத்தனை பேர் ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி அடிச்சிங்க. யாரா சொன்னது? யார் சொல்லி அடிச்சிங்க? எஸ்பி சொன்னாரா? ஐஜி சொன்னாரா? இல்லை ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் சொன்னாரா? டேவிட்சன் ஆசீர்வாதம் சொன்னாரா? சரி, டேவிட்சன் ஆசீர்வாதம் சொன்னார் அப்படின்னா அவருக்கு சொன்னது யாரு? அவருக்கு சொன்னது உதயசந்திரன் சொல்லி நக்கீரன் நிருபர் பிரகாஷ் சொல்கிறாரு. உதயசந்திரன் சொன்ன உடனே ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் இந்த உத்தரவு போட்டு கொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா அவன் உதயசந்திரனுக்கு சொன்னது யாரு? இல்லை, ஒரு 8.5 பவுனுக்காக ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே வேலை செய்திருக்கு அப்படின்னா அது வேலை செஞ்சிருக்குன்னா அப்போ நிகிதா எந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க? நிகிதாவுடைய செல்வாக்கு டெல்லி வரை எட்டியிருக்கா? அப்போ டெல்லி வரைக்கும் போயிருக்கா? பிஜேபியோட தொடர்புன்னு சொல்கிறாங்க, அண்ணாமலையோட தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ டெல்லி வரைக்கும் போயிருக்கா? டெல்லி வரைக்கும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் போயிருக்கா? அந்த டெல்லி ஐஏஎஸ் அவர் சொன்ன உடனே உதயசந்திரன் பிஜேபியினுடைய ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்ன உடனே உதயசந்திரன் ஆக்ட் பண்ணி அவங்க ஒரு 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 திண்டுக்கல்ல ஒரு பேராசிரியராக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. நிகிதா வந்து இட்ஸ் எ ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? இட்ஸ் எ ஃப்ராடு. எத்தனை பேரை ஏமாத்திருக்கா? ஏமாற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கா? அஸ்ராகாருக்கு இருந்தே நடவடிக்கை எடுக்கலன்றாங்க. அஸ்ராகாருக்கு இருந்து அரெஸ்ட் பண்ணி போட்டவொன்னா வெளியே வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டா. அந்த கேஸ் என்னாச்சு? பாதிக்கப்பட்டவன் கொடுத்தவன் பணத்தை ரெக்கவர் பண்ணி கொடுத்துக்கிச்சா காவல்துறை? சட்டம் இருக்கா? ஏமாத்துறவங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கு சட்டம் இருக்கா? அப்போ இந்த சட்டத்தை ஏன் நிறைவேற்றலைன்னு ஸ்டாலினை கேட்க வேண்டியதானே எடப்பாடி? ஸ்டாலினை கேட்க வேண்டியதானே விஜய்? இதுவரைக்கும் கேட்டிருக்காங்களா? 2 பேரும் கேட்டிருக்காங்களா இதுவரை 2 பேரும்? அப்புறம் என்ன அரசியல் பண்ற நீ? என்ன அரசியல் பண்ற நீ? யார் அது? டேவிட்சன் ஆசீர்வாதம்? ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் வந்து ஒரு உத்தரவு போட்டா எஸ்பிக்கு தெரியாம அது நடத்துவீங்களா? சரி, அதே வந்து எஃப்ஐஆரே போடாம ப்ரொசீஜர் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணாம நீங்க வந்து தனிப்படையை வச்சு அடிச்சு கொள்ளுவீங்களா? கொள்ற அளவுக்கு ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் அவ்வளவு தீவிரமா உத்தரவு போடுற அளவுக்கு ஏடிஜிபி லாண்ட் ஆர்டருக்கு சொன்னது யாரு? உதயசந்திரன் சொல்றாங்க. உதயசந்திரனுக்கு சொன்னது யாரு? அப்போ உதயசந்திரன் சொன்னது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி சார்பான இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னா அப்போ நிகிதாவுக்கு பிஜேபியினுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து உதயசந்திரனுக்கு ஆர்டர் போடுறாங்க. உதயசந்திரன் சிஎம்முக்கு கீழே இருந்துக்கிட்டு பிஜேபியினுடைய உத்தரவை செயல்படுத்தி இன்னைக்கு சிஎம்முக்கு வந்து கெட்ட பெயரை உருவாக்கி தந்திருக்காருன்னு பேர் வருமா வராதா? எதுவுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாது இல்லையா? உறுதிப்படுத்த முடியாது. இந்த கேள்வியை கேட்டீங்களா நீங்க? நான் கேட்கறல. விஜய் கேட்டியா? நீ அரசியல் பண்றீல? நீ அரசியல் பண்ணதானே வந்திருக்க. இந்த கேள்வியா கேட்டியா? இல்லை எடப்பாடி நீ கேட்டியா இந்த கேள்வியா? யாருக்காவது கேட்டீங்களா? கேளுங்க. அது அரசியல். அது வந்து சிஎம் பதில் சொல்ல வைக்க வேண்டிய அரசியல். சிஎம் பதில் சொல்லியிருக்கணும் அதுக்கு. நீங்க அதை விட்டுவிட்டு சிஎம் வந்து கன்சர்னா ஆக்ஷன் எடுத்து உடனே பண்ணி சாரி கேட்கிறாரு. சிஎம் ஒரு முதலமைச்சர் சாரி கேட்கக்கூடிய சம்பவம் யார்கிட்ட? எம்ஜிஆர் மாதிரி ஒரு மக்களை அன்பாக நேசிக்கக்கூடிய முதல்வராக நம்ம முதல்வர் இருக்கார். அதனால இன்னைக்கு அவருக்கு அந்த பெயர் இருக்கு. மக்களோட மக்களாக மக்களது பிரச்சனைகளுக்கு முதலில் தலை கொடுக்கக்கூடியவராக இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கார். கேட்கிறார்ல, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய கேள்வி, கரெக்டான கேள்வி நீ விஜய் கேட்டியா? இல்ல எடப்பாடி கேட்டாரா? இல்ல அண்ணாமலை கேட்டாரா? இல்ல சீமான் கேட்டாரா? நான் கேட்கிறேன். இந்த கேள்வியை, நான் கேட்குற கேள்வியை இதை கரெக்டாக கேட்டீங்களா நீங்க? அப்ப யாரு உத்தரவு போட்டது? யாரு? டேவிட்சன் ஆசீர்வாதத்தை விசாரிக்கணுமா இல்லையா? டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு உத்தரவு போட்ட உதயசந்திரன் யாரு? உதயசந்திரன் விசாரிக்கணுமா இல்லையா? உதயசந்திரனுக்கு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு? நீ சீஃப் மினிஸ்டர் ரிப்போர்ட் பண்றியா, இல்ல பினான்ஸ் மினிஸ்டர் ரிப்போர்ட் பண்றியா, இல்ல வந்து பிரைம் மினிஸ்டர் ரிப்போர்ட் பண்றியா? உதயசந்திரன் யாரும் ரிப்போர்ட் பண்ற? நீ கேட்டீங்களா? இந்த கேள்விக்கு யாராவது பதில் கேட்டிருக்கீங்களா? நக்கீரன் பிரகாஷ் சொல்றாருங்க, இந்த சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்களா யாராவது? ஏன் இதை கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை விட்டு சிஎம் சாரி சொன்னாரு, இது பண்ணாரு அப்படின்னு சீப் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் அரசியல்? அது இதை நம்பிதான் உங்களை மக்கள் வந்து உங்க பின்னால வந்து ஓட்டு போடணுமா? விஜய் பின்னாலையா, எடப்பாடி பின்னாலையா? இல்ல, மக்களை சந்திக்க போறாங்க. இப்போ வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக முன்னெடுக்கிற மாதிரி
தாவேக்காவும் வீட்டில் ஒரு தாவேக்கா உறுப்பினர் இருக்கணும், தெருவுக்கு 2 தாவேக்கா நிர்வாகி இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி அவங்களும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஆமாம், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பெண்மணிக்கு 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறாரு ஸ்டாலின் அவர்கள். அந்த பெண்மணி வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுமா, இல்லை உங்கள் வீட்டில் அந்த பெண்மணி வீட்டில் இருக்கக்கூடிய பையன், தம்பி, அண்ணன் இவன் எல்லாரும் வந்து விஜய் படத்துக்காக 2000 ரூபா டிக்கெட்டு கொடுத்து படத்தை பார்த்து போதை மருந்து வாங்கி ரவுடித்தனம் பண்ணி வன்முறை வெறியாட்டம் ஆடி டான்ஸ் ஆடி தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு அசிங்கமான கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய விஜய்க்கு ஓட்டு போடுமா? பதில் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் படிப்பதற்கு பணம் கொடுக்குறாரு யாரு? ஸ்டாலின். நீ குடிப்பதற்கு பணம் கொடுக்குற, குடிப்பதற்கு வழி காமிக்கிற, போதை மருந்து அடிக்கிறதுக்கு வழி காமிக்கிற. விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்க. பெண்கள் போக்குவரத்துக்கு இலவச பேருந்தை விட்டுருக்காரு ஸ்டாலின். ஓகே, நீ பெண்களை வந்து டான்ஸ் ஆட வச்சுட்டு பெண்கள் வச்சு ஒரு செக்ஸியாக நடனம் ஆடிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உனக்கு ஓட்டு போடுவாங்களா? பெண்கள் யாருங்க ஓட்டு போடுவாங்க? பெண்கள் எல்லாமே விஜய் பக்கம் தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டா போதுமா? சின்ன பிள்ளைகள்லாம் விஜயை பார்த்து டான்ஸ் ஆடுதுன்னா உடனே ஓட்டு போட்டுருவாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்படி பார்த்துருந்தா நீ நடிக்கிற அத்தனை படத்தையும் வெற்றி ஜெயிக்கவில்லை வச்சிருக்கணும். அவனோட ரசிகர்கள் பெண்கள் ஜெயிக்கல வச்சிருக்கணும். உன் படமே சரியில்லைன்னு சொன்னால் தேட்டருக்கே போகாமல் உன் படத்தை தோல்வி அடைய வைக்கிறதுனால தமிழ்நாட்டு ரசிகர்கள் அவன்கிட்ட போய் நீ அரசியலை சரியில்லாமல் அரசியல் பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எப்படி ஓட்டு போடுவான்? எப்படி ஓட்டு போடுவான்? சொல்லுங்க. அப்போ ஒரு பக்கம் விஜய் இருக்காரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி ஒரு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து இந்த மக்களை சந்திக்க போறாருல. அப்போ அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த. எடப்பாடி முடிஞ்சு போன கசக்காதங்க. ஏங்க எடப்பாடியை பற்றி பேசுறீங்க? என்னைக்கு பிஜேபியோட அடகு வச்சியோ, கட்சியை ஏடிஎம்கே அடகு வச்சியோ முடிஞ்சு போச்சு. ஏடிஎம்கே முடிஞ்சு போச்சு. 63 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 63 எம்எல்ஏக்கள் வந்து ஒன்றா இருந்த ஏடிஎம்கே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒரு கூட்டணி பலத்தால் 63 ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்தாங்க. நீ 63ல் பாதி வாங்குவேன்னு முதல்ல பாருங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டே சோழி முடிஞ்சு. எடப்பாடி கடைசி நிமிஷத்தில் தப்பி தவறி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்தா ஒரு தனி கூட்டணியை ஃபார்ம் பண்ணா 2வது இடத்தை பிடிக்கலாம். இல்லைன்னா எடப்பாடி 3ஆம் இடம் தான். இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு டிடிவி தினகரன் சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு, அமித்ஷாவே சொல்லிட்டாரு 2026ல் தேசிய ஜனநாயக கூட்டி தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு. அப்போ அதை நம்பி தானே களத்துக்கு போறாங்க. ஆமாம், அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னா அமித்ஷா இவிஎம் வச்சு உங்களுக்கு இப்போ ரிசல்ட் சொல்லிட்டாரா? அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னா அமித்ஷா சொன்ன இடமெல்லாம் வெற்றி பெற்றுருச்சா? அமித்ஷா தான் சொன்னார் 400 பிடிப்போம்னு. 400 பிடிச்சாங்க, 240 தானே பிடிச்சாங்க. அமித்ஷா தான் சொன்னார் உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக எங்கள் தொகுதி தான், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டோம் நாங்கள் தான் அப்படின்னாரு. அயோத்தியிலே தோற்று போனாங்களா இல்லையா பிஜேபி? அமித்ஷா தானே கோட்டை விட்டார். 140 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி நீ இவிஎம் மேனிப்புலேட் பண்ணு, நான் சொல்கிற ரிசல்ட்டு தான் போடணும்னு சொன்ன அமித்ஷா உத்தரப்பிரதேச கோட்டை விட்டாரா இல்லையா? என்ன பெரிய அமித்ஷான்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எழுதி கொடுத்துருக்கா அவருக்கு? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி இப்போ டிடிவி தினகரன் சொல்கிறாரு, தேர்தல் வெற்றிக்கு பிறகாக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது முடிவு செய்யப்படும் அப்படின்றாரு. அப்போ இது எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியாகத்தான் இருக்குது. இது எடப்பாடியை ரொம்ப சிறுமைப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஏன் அந்த கூட்டணியில் இருக்காருன்ற ஒரு கேள்வி. எடப்பாடியை வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடி சிஎம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அமித்ஷா. அதிமுகலேருந்து ஒருத்தர் வருவார். எப்படி ஃபட்னாவிஸ் சிண்டே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி கடைசியில் சிண்டையை காலி பண்ணி இன்னைக்கு ஃபட்னாவிஸ் முதலமைச்சராக இருக்காரோ அது மாதிரி எடப்பாடின்னு சொல்லுவாங்க. சொன்னதை மாற்றி இப்போ பேரை எடுத்துட்டாங்க. அதிமுகலேருந்து ஒருவருன்னு சொல்லியிருக்காங்க. அது பிஜேபி அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணின்னு தெளிவாக சொல்கிறதா எங்களுக்கு புரியலை. ஹிந்தியில் சொன்னால் புரிய மாட்டேது, நேரடியாக சொன்னால் புரிய மாட்டேது, மதுரையில் வந்து சொன்னாலும் புரிய மாட்டேது, சென்னையில் வந்து சொன்னாலும் புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி தினமலருக்கும் தினத்தந்திக்கும் பேட்டி கொடுத்துட்டாரு. அவர் பேட்டி கொடுத்து தெளிவாக சொல்லிட்டாங்க பிஜேபி அங்கம் வைக்கும் கூட்டணின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் புரியாத மரமண்டையாக இருந்தால் எடப்பாடி இருந்தால் என்ன செய்ய முடியும்? கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டார் அவர். நீ எப்படி இந்த கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுத்து பிஜேபி ஆட்சி வருவதற்கு தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்களா? 4% ஓட்டு கூட இல்லாத ஒரு பிஜேபியை ஆட்சிக்கு வருவதற்கு, அதிமுகவை அழித்து ஆட்சிக்கு வருவதற்கு தமிழக மக்கள் ஒத்துக்குவாங்களா?
எம்ஜிஆரது கட்சியை அழிப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் ஒத்துக்குவாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? எடப்பாடி போகணும். எடப்பாடி பின்னால் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம், அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஊழலால் சொத்து சேர்த்து வைத்த அமைச்சர்கள் கூட்டமெல்லாம் காலியாகணும். காலியாகிற வரைக்கும் அதிமுக அழியணும். அழியணும்னா என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டு மக்கள்? ஒட்டுமொத்தமாக அதிமுக ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு போக போகுது. பாதி ஓட்டு ஸ்டாலினுக்கும் பாதி ஓட்டு விஜய்க்கு போக போகுது. பிரிய போகுது. 20% ஓட்டு கூட அதிமுக வாங்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாதி ஓட்டு ஸ்டாலினுக்கு போயிடும், பாதி ஓட்டு கொஞ்சம் ஓட்டு விஜய்க்கு போகும். அப்போ அதிமுகவோட வாக்கு வங்கி மெஜாரிட்டி ஓட்டு வந்து ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு போகும், 1% ஓட்டு வந்து விஜய்க்கு போகும். அதிமுகவின் அழிவில் பிஜேபியும் விஜயும் கொளிப்பார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? திமுக எப்படியும் ஜெயிக்க போகுது. திமுக கூட்டணி எப்படியோ ஜெயிக்க போகுது. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. விஜய் வந்து பாஜகவுக்கு வாக்கு வங்கி இல்லாத மாதிரி நீங்க சொல்றீங்களே. என்ன வாக்கு வங்கி இருக்கு சொல்லுங்க? எங்க இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு வாக்கு வங்கி? எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? பிஜேபி தனிச்சு நின்று எங்கேயாவது வாக்கு வங்கி வாங்கியிருக்கா? பிஜேபி கூட்டணி இல்லாமல் பிஜேபி வாங்கினா 11.5%. டிடிவி தினகரன் இல்லாமல் வாங்கிச்சா? ஓபிஎஸ் இல்லாமல் வாங்கிச்சா? பிஎம்கே இல்லாமல் வாங்கிச்சா? தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் இல்லாமல் வாங்கிச்சா? தனித்து நின்று வாங்கணுங்க. அப்போ தானே நீங்கள் வாக்கு வங்கி நிரூபிக்க முடியும். விஜய்க்கு மட்டும் நம்ம சொல்கிறோம்ல, விஜய் வாக்கு வங்கி நிரூபிச்சாரான்னு. அப்போ பிஜேபி அண்ணாமலை வாக்கு வங்கி நிரூபிச்சாரா? அவர் கூட்டணியில் வாங்குற கணக்கு எப்படிங்க கணக்கு? நன்றி சார், நன்றி. நிறைய விஷயம் தெளிவுபடுத்திங்க.